வாயில் ஓர் 1000 நாமம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு 5 வயசுக்கு பாடசாலை சேர்ந்திருக்கான், லீவுன்னு வந்திருக்கான், பாடசாலை விடுமுறைன்னு வந்திருக்கான். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் தன்னுடைய பிள்ளைய பார்த்து அவன் எவ்வளவு கோபிச்சு எவ்வளவு ஹிம்சைகள்லாம் கொடுத்தா அவன் நாராயணான்னு சொல்றதை கேட்டு அத்தனை ஹிம்சை கொடுக்கச்சவன் இவன் என்னை காப்பாத்துன்னு கேட்கல. நாராயணன் நாராயணா என்னை காப்பாத்துன்னு சொல்லல. சொல்லியிருந்தா அவன் ஞானி இல்ல. அவனும் என்னன்னா அவன் ஒரு ஆர்த்தல் தான், ஆபத்தினை சரணாகதி பண்றான் ஆயிடும். அவன் கவலையே படல. இப்படி போகணும் பொசுங்கணும் இருந்தா பொசுகிட்டு போறோம், இப்படிதான் உயிர் போகணும் இருந்தா போயிட்டு போடுது அப்படின்னு இருந்துட்டான் பிரகலாதன் ஞானி. வேற ஏண்டா நாராயணா சொன்ன நல்லா இருக்கு சொல்றேன். ஒருத்த போய் சினிமா கொட்டகையில உட்காந்து சினிமா பாக்குறான். ஏண்டா சினிமா போய் துட்டு செலவழிச்சு போய் உட்காந்து பாக்குற, 3 மணி நேரம் உட்காந்து பாக்குற, அது என்ன புண்ணியமா புருஷார்த்தமா, என்ன லாபம் உனக்கு? நான் நல்லா இருக்கு பாக்குறேன். இதுக்கு ஏதாவது பதில் உண்டா? அல்பமான விஷயங்களே நல்லா இருக்கு பாக்குறேன்னு நம்மளால ஒன்றும் பேச முடியலன்னு. இந்த பகவத் விஷயம் பாக்யவந்தோ லபந்தே, பாக்யவான்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு அவனை பார்த்து ஏண்டா பக்தி பண்றேன்னு கேட்க முடியுமான்னு கேட்டா அவன் என்ன சொல்ல போறான்? இச்சுவை ரொம்ப சுவையா இருக்கு. அப்பேற்பட்ட சுவையாக இனிமையா இருக்கக்கூடியதான பகவத் பக்திக்கே ஞானி அதுக்காக பக்தி பண்ணும். கோபிகைகள்லாம் ஆபத்துக்காகவோ அர்த்தார்த்தியாகவோ மோட்ச அடையணுன்றதுக்காக கூட சொல்லல. அவளால சொல்லாத இருக்க முடியாது. விஸ்மர்த்துன்னை சக்னுமா எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. அந்த பகவான் மறந்து என்னால வாழ முடியலன்னு